ஆரம்பிச்சிட்டீங்க? இல்லை மாமா, திரட்டிக்கு முக்கியஸ்தரே தாய் மாமன் தான். தாய் மாமனையும் இங்கே காணா, சீர்வரிசையும் காணா. மண்டபமே விரிச்சோன்னு கிடக்குது மாமா, அதனால தான் கேட்டேன். இல்லை தம்பி, என் தம்பி செல்வா இந்நேரம் சீர்வரிசையோட சொந்த பந்தங்களாம் கூட்டிகிட்டு அவன் வந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் வேணா பாருங்கள், இந்த ஊரே வாய் மேலே கை வைக்கிற அளவுக்கு அவன் சீர் செய்ய போகிறான். கிழிச்சான் அவன் சீர்வரிசை செய்யணும் இருந்தா இந்நேரம் வந்திருப்பாண்டி. வக்கத்த பயலுக்கு இதுல வக்காலத்து வேற. ஏய், அவன் சீர்வரிசை செய்ய பயந்துகிட்டு இந்நேரம் எந்த மூலையில முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கான பிச்சைக்கார பையன். என்னங்க 4 பேருக்கு மத்தியில் என் தம்பி அசிங்கப்படுத்துறீங்களா? பாருங்க, என் தம்பி அவன் உயிரை கொடுத்தாவது அவன் சீரை செஞ்சே தருவான். நீங்களும் பார்க்க தான் போறீங்க. பாருங்க, என் தம்பி பார்த்துட்டு இருக்கான். நல்லா புருஷனமே சில்லுக்க பாக்குறவன் கண்ண பறிக்க வடக்கம்பட்டி வெடி வெடிக்க அடிப்பட்டி தப்பு பட்டி தாய் மாமே வாரானடி முயலுங்க தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி முயலுங்க தாய் மாமே வாரானடி. வைக்க சொந்தமெல்லாம் சீர் சுமந்து வாழ வைக்க முடியலுத உருசனை வந்துருச்சு உருசனை வந்துருச்சு. கந்து வட்டி வாங்கினாலும் ரெட்டக்கார கூட்டிக்கிட்டு காலரத்தம் தூக்கி விட்டு மல்லுக்கட்ட வாராண்டி மல்லுக்கட்ட வாராண்டி. தாய் மாமே வாரானடி பொய்யலுக தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி பொய்யலுக தாய் மாமே வாரானடி. எல்ஐசி சிட் பண்ணும் நம்ம கிட்ட தோக்குமாடா, பேங்க்ல நம்ம காசை பிச்சு பிச்சு கொடுக்குறாண்டா பிச்சு பிச்சு கொடுக்குறாண்டா. சடவா தெரிஞ்சவெல்லாம் சரக்க போட்டுக்கிட்டு பந்தியில ஒன்னா வந்து கூத்தடிக்க போறாண்டா கூத்தடிக்க போறாண்டா. கிழமைக்கு காது சரியா கேட்கலையாம்டா, நல்லா காதல் விழுற மாதிரி தாய் மாமே வாரானடி பொய்யலுக தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி பொய்யலுக தாய் மாமே வாரானடி. புருஷனமே சில்லுக்க பாக்குறவன் கண்ண பறிக்க வடக்கம்பட்டி வெடி வெடிக்க அடிப்பட்டி தப்பு பட்டி தாய் மாமே வாரானடி பொய்யலுக தாய் மாமே வாரானடி தாய் மாமே வாரானடி பொய்யலுக தாய் மாமே வாரானடி. தம்பி வாங்க, எல்லாரும் வாங்க.
அப்புறம் என்னப்பா, தாய் மாமா தான் வந்தாச்சுல்ல, போய் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. இன்னும் நிறைய சடங்குலாம் செய்யணும்ல. சம்மதத்தோட ஆட்டம் இருக்கணும்னா நம்ம ருசியை பார்க்க முடியாது. வெட்டணும்னு முடிவு பண்ணிட்டா வெட்டிடணும். சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல மாமா? மாப்பிள, இந்த சிவனாண்டி அந்த சிவனையே ஆட்டி படைக்கிறவன். இந்த செல்வா எனக்கு எம்மாத்திரான். இப்ப பாருங்க இந்த சிவனாண்டியோட சிவதாண்டவத்தை. சரிப்பா, பொண்ணு வந்தாச்சு, அப்புறம் என்ன, தாய் மாமா முறையை செய்ய வேண்டியதானே? எப்பா செல்வா, போய் முறையை செய்யப்பா. நிறுத்தடா, நிறுத்து. நீ தாய் மாமா முறையை செய்யறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். முதல்ல கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா உன் முறையை செய். மாமா, என்ன சொல்றீங்க மாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையா மாமா? ஏங்க, நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்காக குட்டையை குழப்பிட்டு இருக்கேன்? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்னது எனக்கு பிரச்சனையா? ஏய், அன்னைக்கு நம்ம கல்யாணத்தப்ப உன் தம்பி என்கிட்ட வந்து பத்திரத்தை கொடுத்துட்டு நான் மேஜர் ஆன உன்ன என் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் உன் பேருக்கு நான் எழுதி கொடுக்கிறேன்னு சொன்னல, அந்த வாக்குறுதியை தான் இப்ப நான் காப்பாற்ற சொல்றேன். முதல்ல அவனை பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா முறையை செய்ய சொல்லு. ஏங்க, பெத்த பொண்ணுக்கு சடங்கு நடக்க போகுது. இந்த நேரத்தில் கூட என் தம்பிட்டு இருக்க சொத்தை பிடுங்கிறத குறியா இருக்கீங்களே. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இதோ பார் சிவலாண்டி, செல்வா கொடுத்த பொருளையும் சொன்ன வார்த்தையை என்னைக்கும் மீற மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. இப்ப சடங்கு நடத்தோடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் இந்த வாய் பேச்சுக்கு வேணும்னா சரியா இருக்கும். ஆனா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அது சரியா வராது. எழுத்துப்பூர்வமா இருந்தா மட்டும்தான் சட்டத்துல செல்லும். எங்க மாமா அதானே சொல்றாரு. அவர் கேட்கறதுல என்னையா தப்பா இருக்கு? அதெல்லாம் முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் ஏன் தம்பி கையெழுத்து போட மாட்டான். அப்படின்னு நான் அவனை முறையை செய்ய விட மாட்டேன். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? சந்தர்ப்பம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு மிரட்டி பாக்குறீங்களா? இந்த மிரட்டலுக்கு பயப்படுறவன் நான் இல்ல. என்ன சொன்னாலும் சரி, என் தம்பியை நான் கையெழுத்து போட விட மாட்டேன். தம்பி, என்ன ஆனாலும் சரிடா, நீ கையெழுத்து போடாத. அக்கா, என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு மாமா என்ன கஷ்டம் அப்படி, நான் பெருசானதுக்கு அப்புறம் நான் கொடுக்க வேண்டிய வாக்கை காப்பாத்திட்டு அப்புறமே நீ உன்னோட எந்த சீர்வரிசை செய்யணும் சொன்ன அப்படிக்கா. அதான்க்கா கேட்கறாரு அவரு. அக்கா கொடுக்கா, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கக்கா. மாமா, நீங்கள் அந்த பத்திரத்தை கொண்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்.
கேட்ட பத்திரத்தில் நான் கையெழுத்து போட்டிருக்கேன். கரெக்ட். அதான் கையெழுத்து போட்டுட்டிய. போப்போ போய் உன் தாய் மாமா முறைய செய் போ. அடே அப்பா, தாய் மாமா சரிண்ணா இப்படியெல்லாம் இருக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. நம்ம செல்வா உன் மேலதளத்தோட ஊரே வாய் மேல கை வைக்கிற அளவுக்கு நல்ல சிறப்பா சீரியஸா பண்ணிட்டானப்பா. என்ன சீரியஸ் வச்சுக்கன்னு பார்ப்போம். சும்மா சொல்லக்கூடாது. ஏற்கனவே ஒரு 15 பவுனில் நெக்லஸ் போட்டிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் தட்டில் ஒரு 20 பவுனில் ஒட்டியானம் வச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் ரொக்கமாக ஒரு 10 லட்ச ரூபா மொய் எழுதியிருக்காரு. தாய் மாமா சரிண்ணா இப்படி செய்யணுங்க. பத்தாததுக்கு வெள்ளி பாத்திரம்ல வேற சீராக கொடுத்துருக்காரு. இதுதாங்க தாய் மாமா சீரு. அப்புறம் என்ன செய்யணாடி, உரம்புரை கூட்டு போய் சாப்பிட வேண்டியதானே. அதான் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. என் பொண்ணு விசேஷத்துக்கு வந்ததுக்கு உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். தம்பி, இந்த சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்கும்போது அந்த மனுஷன் உன்னை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாரு. இப்போ சொத்தையெல்லாம் எழுதி கொடுத்துட்ட, உன்னை பிச்சைக்காரனை விட கேவலமா நினைப்பாரேடா. எல்லா சொத்தையும் எனக்கே கொடுத்துட்டா உன்னோட வாழ்க்கை என்னடா ஆகும்? ராதிகா எனக்கு தானே நீ இருக்கியக்கா. ஏன் சொத்து நீதானக்கா. அன்னைக்கு சொன்னதான் நான் இன்னைக்கு சொல்றேன். இந்த உலகத்திலேயே உன்னை விட பெரிய சொத்து எனக்கு வேற எனக்கா இருக்கு. எனக்கு வேற எனக்கா இருக்கு. நீ
சிகரெட்டை பிடிச்சி புஷ்ஷுன்னு விடுறதை பார்த்தா இன்னைக்கு எவன் குடியோ கெடுக்க போகிறான்னு அர்த்தம். இன்னைக்கு யார் குடியை கெடுக்க போகிறான்னு தெரியலையே, போய் கேட்போம். அண்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிகரெட்டை புஷ்ஷுன்னு விட்டுருக்கீங்களே, இன்னைக்கு யார் குடும்பத்துக்கு உழ வைக்கிறதா உத்தேசம்? ஏய், என்னடா? ஐயோ அண்ணா, அப்படி சொல்லண்ணா. பொதுவாகவே நீங்கள் சிகரெட்டு பற்ற வச்சு புஷ்ஷுன்னு விட்டிங்கனாவே ஒன்று எவன் குடும்பத்துக்கோ உழ வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம், இல்லை எந்த பொண்ணு கருப்பையோ சூறையாட போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ உங்கள் முகத்தை பார்த்தாவே நீங்கள் செக்ஸ் மூடல தெரியுது. அதான் நான் கேட்டேன், எந்த குடும்பத்தை கெடுக்க போகிறீங்கன்ட்டு. என்ன கரெக்டா கணிக்கிற ஒரே ஆள் நீ தாண்டா. 100% நீ சொல்றது உண்மைடா. இந்த ஊர்ல ஒரு குடும்பத்தை கெடுக்கதான் போறடா. அப்படியாண்ணா? வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ணா. நீங்க யாருன்னு அந்த குடும்பத்தை கெடுக்க போறீங்க? எனக்கு இப்பயே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. துர்திருஷ்டசாலி, என் கையால அழிய போற அந்த துர்திருஷ்டசாலி என் மாம சிவனாண்டி தாண்டா. அவனை அழிக்க போறேன்டா. அவன் குடும்பத்தை சீரழிக்க போறேன்டா. ஆமாண்ணே, எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு உசுரையே விடுவீங்க. இப்ப என்னண்ணே அந்த மாமா உசுரையே எடுக்கணும்னு சொல்றீங்க? அதுக்கு காரணம் என் கூட பிறந்த அக்கா முத்துலட்சுமிடா. அண்ணா, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அக்கா இருக்காங்களா? டேய் கிணிமினி, உனக்கு தெரியாத உண்மை ஒண்ணு என் நெஞ்சில நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குடா. அத சொல்றேன், கேட்டுக்கடா. என் அக்கா மனசுல அந்த சிவனாண்டி ஆசையை வளர்த்தி கல்யாணம் பண்ணி தரேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அந்த சத்தியத்தை நம்பி அந்த சிவனாண்டி மேல என் ஆசையை வளர்த்துக்கிட்டா. சிவனாண்டி தான் தான் புருஷனு மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனா அந்த சிவனாண்டி பெரிய கோடீஸ்வரியான அனலட்சுமி கிடைச்ச உடனே காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு என் அக்காவை செல்லாத காசா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். இந்த ஏமாற்றத்தை என் அக்காவால தாங்கிக்க முடியாம தூக்கு போட்டு தொங்கு செத்து போயிட்டாடா. அந்த வலி இன்னும் எனக்கு ஆறலடா. எந்த காசு பணத்துக்காக என் அக்காவை தூக்கி எறிஞ்சானோ அந்த சொத்து சுகத்தை இழந்து அவனை நடு தெருவுல நிக்க வச்சாதான் என் மனசு ஆறும். சரிண்ணே, இப்ப அந்த சிவனாண்டியை கெடுக்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? டேய், அந்த செல்வா பேர்ல இருக்க சொத்தை சிவனாண்டி பேர்ல மாத்த சொல்லி உசுப்பேத்தி விட்டன. அது என்ன அந்த சிவனாண்டி மேல இருக்கிற அக்கறை நினைச்சியாடா? அதான் அந்த காங்கயத்தோட ராஜதந்திரம்டா. அப்போ அந்த சிவனாண்டியோட உறவாடி அவரை சொத்தை களவாட போறோம்னு சொல்றீங்க, அப்படிதானே அண்ணா? அது நடக்குமா? ஏண்டா நடக்காது? அந்த பிரம்மம் போட்ட கணக்குல கூட ஒரு தப்பு நடக்கும். ஆனா இந்த காங்கயம் போட்ட கணக்குல தப்பு நடக்காதுடா. அப்பனா கூடிய சீக்கிரம் உங்க மாமா சிவனாண்டி ஐயாவுக்கு ஆப்படிக்க போறோன்னு சொல்றீங்க. ஏண்டா நாய, அந்த நாய ஐயான்னு சொல்றியா? இனிமே அவன் இவன் சொல்லணும், புரிஞ்சிச்சா?
தம்பி, டேய் தம்பி, தம்பி. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்ன தம்பி கனவுலையே மிதக்குறீங்க, அதுவும் லவ் பாட்டாவே பாடுறீங்களே? அது ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா. அட சும்மா சொல்லுங்க தம்பி. அண்ணா அது வந்து ஐயோ இதில் வெக்க வேற. சே, இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்து. அண்ணா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேண்ணே. எனக்கு வாழ்க்கையில் கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அவ கூட தானே. அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங் தம்பி. யார் அந்த பொண்ணு? அண்ணா அவ பொண்ணு இல்லைண்ணா, அவர் தேவதானே. அடடா, நீ இப்படி சொல்லும் போது எனக்கே அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு தம்பி. யார் அந்த பொண்ணு? அது வந்து எங்கள் மாமா சிவனாண்டி இருக்காருல்ல, அவரோட பொண்ணு ஐஸ்வர்யாவை தான் நான் லவ் பண்ணுறேண்ணா. எது சிவனாண்டியா? அவனோட பொண்ணையா காதலிக்கிற? ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தா என் மாமனை ஏன் முன்னாடி அவன் இவன்னு பேசுவ? இனிமே ஒழுங்கா ஐயான மரியாதையா பேசணும், புரிஞ்சதா? ஏண்டா மரியாதை கொடுத்தா அண்ணன் அடிக்கிறான், மரியாதை கொடுக்காட்டி தம்பி அடிக்கலாம். யாரா அந்த சிவனாண்டி? அவனுக்காக நான் ஏன்டா அடி வாங்கணும்? அடங்கொய்யால. இந்த இடத்துக்கு 5 மணினா டானு வந்துடுவான். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து மணி 5:30 ஆகுது, இன்னும் அவனை காணோம். இப்போ அவன் வருவானா வரமாட்டானா? இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐசு போச்சு. நீ எப்பவுமே இப்படி இருந்ததே இல்லையே, இப்போ என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, இவ்வளோ நாளா இப்படி இருந்ததே இல்லையே, இப்போ எனக்கு என்ன ஆச்சு? ஆமா, இப்போ அவன் வருவானா மாட்டானா? சரி, நம்ம எவ்வளோ நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுறது? பேசாம போயிடலாம். ஒருவேளை நான் போனதுக்கப்புறம் வந்துட்டானா? ஐயோ ஐயோ, என்னை அப்படியே பாடா படுத்துறடா நீ. சரி, வெயிட் பண்ணி நிக்கலாம். ஐசு ஐசு விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்ததே, இரவு பகலாகி இதயம் கிளியாகி பறந்ததே. ஹே காதல் நெஞ்சு யாரோடு சொல்லி வந்து போனதே, நெஞ்சை அள்ளி போனதே, நெஞ்சை அள்ளி போனதே. ஐசு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா? அது 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 வந்து ஐயோ, இவ்வளோ நேரம் நல்லா தானடி ஐஸ் இருந்து, இப்போ உனக்கு என்னடி அச்சக்கரமா? நீ அப்படியே அடிக்கணும் போல இருக்கு, பேச்சே வர மாட்டேங்குதே. ஐசு என்னடி ஆச்சு? ஏன்டி தனியா புலம்பிட்டு இருக்கா? நான் ஒன்றும் தனியாக புலம்பலையே, நான் இங்கே தான் சும்மா நின்றுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதோ அங்கே பார்த்தீங்களா நிலா? அதைத்தான் நான் வர்றிச்சு பார்த்தேன். ஆமாம் ஆமாம். அது எப்படி இந்த பட்ட பகல கூட உனக்கு நிலா பிரகாசமா ஜொலிக்குது? அது அது அப்படிதான் எனக்கு தெரியுது, அதனால நான் சொல்கிறேன். இதில் என்ன இருக்கு? சரி, அப்போ நான் வரேன், பாய். இல்லடி, எங்க போறா? இங்க பாரு, முதல்ல என் கையை விடு. விடு. விட மாட்டேன். என்ன பண்ணுவ? உன் கையை நான் பிடிக்காம வேற யார் பிடிக்க போறா? இங்க பாரு. கை பிடிச்சா தப்பா? இங்க பாரு மாமா, ஏற்கனவே நீ ஒரு தடவை என் கையை பிடிச்சு நான் பெரிய மனுஷி ஆயிட்டேன். சரி, அதுக்கு என்னப்பா? இப்ப நீ மறுபடியும் என் கையை பிடிச்சிருக்க, அப்புறம் நான் அம்மா ஆயிட்டேன்னா? நல்ல விஷயம் தானே. நீ அம்மானா நான் அப்பா ஆயிட்டு போறேன். நினைப்புதான் உனக்கு பொழப்பு கெடுக்குதா? போ மாமா, முதல்ல கையை விடு மாமா. ஐசு, ஆல்ரெடி நான் கை விட்டு ரொம்ப நேரம் ஆகுது.
ஐயோ, என்னடி ஐசாச்சு உனக்கு? சமாளிக்கலாம். ஐசு, நீ இவ்வளோ நேரம் இங்கே எனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. உங்களுக்காகவெல்லாம் காத்துல இல்லையா? சரி, ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நீ உடனே போயிடுவியா? இங்கே பாரு மாமா, நிஜமாவே நான் உனக்காக தான் காத்திருந்தேன் மாமா. அது என்னமோ தெரியல, எனக்கு ஒன்று பார்த்தாலே இப்போல்லாம் என்னென்னமோ தோணுது. எனக்கு உன்னை பார்த்த இப்போல்லாம் பேச்சே வர மாட்டேங்குது மாமா. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிஜம் மாமா, எனக்கு எப்போ நீ என் கையை பிடிச்சியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் மாமா, நீதான் என்னோட புருஷன். ஐசு, நானும் உன்னை எப்போ முத தாவணி பாவடையில் பார்த்தனோ அப்போவே நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன் ஐசு. எனக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அது உங்கூட தான் ஐசு. ஐ லவ் யூ ஐசு. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூ. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி அடிச்சு சின்ன ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர்ந்த மலரா நல்ல அடடா அட சின்ன கண்ணா, இன்னைக்கு அது ரெண்டில் ஒண்ணா. தனியா கேட்டா தருவேன் ஒண்ணா. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர்ந்த மலர மறைச்சா நல்லா அடடா அட சின்ன கண்ணா, இன்னைக்கு அது ரெண்டில் ஒண்ணா. தனியா கேட்டா தருவேன் ஒண்ணா. அடியே அடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள.
துள்ளட்டும் என் தேவதை என்னையும் ஆளட்டும் அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள மலர்ந்த மலர மறைச்சா நல்லா அடடா அட சின்ன கண்ணா இன்னைக்கு அது ரெண்டில் ஒண்ணா தனியா கேட்டா தருவேன் போவனா அடியே அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள ஐயா செல்வா வந்துட்டியா? செல்லக்கிளி விடுங்கண்ணா. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு ஆம்பளை கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறதா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான் எதுக்குடா வைக்கப்படணும்? நீ என் புருஷன்டா. என் மனசெலவில் உன்னை நான் புருஷனாக தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனா என் மனசுல அப்படி இல்லையடா. அதான் ஏன்? ஏன்னா நீ என் முதலாளி பொண்ணு, பணத்துல ஒசந்தவ. ஆனா நீ குணத்துல ஒசந்தவ. இங்க பாரு, என்கிட்ட பணம் இருக்கு, உங்ககிட்ட குணம் இருக்கு. பணமோ குணமோ ஒன்று சேர்ந்தா நாம சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். தயவு செஞ்சு என்னை ஏமாத்திடாது, என்னை ஏத்துக்க செல்வா. செல்லக்கிளி, நீ 1000 தான் சொன்னாலும் நான் என் முதலாளிக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் என்ன தான் மகஸ்தானத்திலிருந்து வச்சு பார்த்துக்கிறாப்படி. அப்படியேற்பட்ட தெய்வத்துக்கு என்னால் எப்படி துரோகம் பண்ண முடியும்? செல்வா, செல்வா, என்னப்பா செல்வா காலையில் வந்திருக்க? முதலாளி, இன்னைக்கு நேரத்திலே லோடு வந்திருக்கு, அதான் குடோன் சாவி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் முதலாளி. அப்படியா? அம்மாடி, உள்ள குடோன் சாவி இருக்கு, எடுத்துட்டு வாம்மா. சரிப்பா. செல்வா, இந்தப்பா குடோன் சாவி. செல்வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கிறது தான் எனக்கு தெரியல. முதலாளி, என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் முதலாளி? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் முதலாளி. அது ஒன்றும் இல்லைம்மையப்பா, என் பொண்ணு தாய் இல்லாத பொண்ணு, ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். அவள் வளர்ந்துட்டாலே தவிர அவருக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. அந்த அளவுக்கு நான் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஆனால் எனக்கு இப்போ இருக்கிற ஒரே கவலை, என்ன மாதிரியே பொறுப்பாக ஒரு ஆளை கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நான் நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். எனக்கு தெரிஞ்சு என்னை விட 4 மடங்கு நல்லா பார்த்துக்கிற என் பொண்ணை ஒருத்தர் நீதான்ப்பா. அதனால நான் கெஞ்சி கேட்குறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? என்னம்மா அதிர்ச்சியா இருக்கா? நான் உன்னை பெத்தவம்மா, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? முதலாளி, நான் என்ன சொல்ல வரேன்னா, புரியுதுப்பா, புரியுது. நீ தொழிலாளி, நான் முதலாளி, அதுதானே உன்னை தடுக்குது. பணம் காசு எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம்ப்பா. ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு குணமுள்ள மாப்பிள்ளைய நான் எவ்வளோ காசு பணம் போட்டாலும் சம்பாதிக்க முடியாதப்பா. அதனால் உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா. முதலாளி, இன்னைக்கு நான் போட்டிருக்க துணியிலிருந்து நான் சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் எல்லாம் நீங்கள் போட்ட பிச்சை முதலாளி. முதலாளி, உங்கள் பேச்சை மீறி நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா? முதலாளி, உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் முதலாளி. செல்வா, எனக்கு இது போதும்ப்பா, இது போதும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. நம்ம நாராயண் ஜோசியர்கிட்ட உங்கள் விஷயம் சொல்லி நல்ல நாள் குடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, வந்துடுறேன். அம்மாடி, அதான் ஒரு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு இல்லைம்மா, அப்புறம் என்ன நீ நடத்துமா? செல்வா,
மதியமா விளக்கமாத்து வச்சுட்டு யாருக்காக வெயிட் பண்ற? காலையில வீட்டு பெருக்கலையா? உனக்கு ஏன் அடிக்கிற? யோ என்ன தைரியம் இருந்தா ஏதோ ஒரு சிறுக்கி முட்டையை கட்டி பிடிச்சியாமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன கட்டி பிடிச்சிருப்பியா? உனக்கு பிரச்சனை தான் என்ன? அவளை கட்டி பிடிச்சி தூக்குனதா? உன்னை கட்டி பிடிச்சி தூக்காம என்ன மயத்துக்கு நீ அவளை தூக்குன? அது ஒண்ணும் இல்ல கண்மணி, பொண்ணு கொஞ்சம் நல்லா பார்க்க ஒன்ன மாதிரி இருந்தா கட்டி பிடிச்சிட்டேன். இங்க பாரியா, அப்பயும் அந்த சனி பையன்கிட்ட சொன்னேன் அவளை தங்க வைக்காதறான்னு. அந்த நாய் தான் நீ பண்ணி தங்க வச்சான். அவன் வாட்டு அவனை நான் பேசிக்கிறேன். அந்த பிள்ளைய வேலைக்கு வச்சதுல தப்பு இல்ல கண்மணி. இன்னும் 2 பிள்ளைய வச்சிருந்தா கூட எனக்கு ஒத்தாசையா தான் இருந்திருக்கும். அந்த கம்பெனிக்கு ஓனர் சொன்ன பாரு, அதான் தப்பு. அப்படியா? யோ அப்பயாச்சும் எங்க அப்பா அம்மா ஒத்துக்குவாங்கன்னு அப்படி சொல்லியிருப்பா. அந்த நாய் வரட்டும், அவனை நான் பேசிக்கிறேன். இங்க பாரியா, நீ பெரிய மன்மதன் ஊருக்குள்ள சொல்லி சுத்திட்டு இருக்கிறியாமே, அந்த மாதிரி நினைப்பாக இருந்துச்சுன்னா அவளை விட்டுரு, அறுத்து விட்டுரும். ஜாக்கிரதை. என்னவே சந்தேகம் வரியா? ராமரோட ஒண்ணு விட்ட தம்பி நானு. உன்னை தவிர வேற யாரையும் ஏறுத்து கூட பார்க்க மாட்டேன். இது உன் மேல ஏதோ நாக்கு தடு மாதிரி பொன்மணி வந்துருச்சு கண்மணி. சரி சரி, நான் அழகா இல்ல அவ அழகா? அது எப்படி? பசங்க 100 பேர் இருந்தாலும் இந்த டவுட் வராது. ஒரு 2 பொண்ணு சேர்ந்துட்டா போதுமே, நான் அழகா அவ அழகான்னு உடனே கேட்க ஆரம்பிச்சிருங்க. நீ சூத்த மூடிட்டு சொல்லு, நான் அழகா அவ அழகா? இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணுமா? சொல்லி அவனு சொல்லு. சரி சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நான் சொல்றதுல ஒரு உண்மை ஒரு பொய். அப்படி என்ன உண்மை போய் நொட்ட போறேன் சொல்றா. ஒரு நிமிஷம். இந்த பொன்மணியா இல்ல அந்த கண்மணியா? இந்த வேட்மார மூசிக்கு போற அண்ணன் கொடுத்துட்டு வந்தல பிட்டி பிட்டி அடிச்சு. நீ யாரு கேட்ட கேள்வி கேளு. டேய், நான் அழகா அவ அழகா? நீ அழகுதான். அப்புறம் நில்ல. அவளும் அழகுதான். ஏன் வாசல் யாரும் வாயா உட்காந்துட்டு இருக்குதா? எட்டி பாத்துக்கார நீ பாட்டுக்கு அடிக்க வந்து எகிரி குடிச்சு ஓடணும் இல்ல. இப்படி ஒழுங்கு மாதிரி சூத்த முன்னிட்டு சொல்லல. இருக்கிறது நீ அழகுதான், அவளும் அழகுதான். ஆனா அந்த அளவுக்கு அழகு கிடையாது. இதுல எது உண்மை, இதுல எது போய் சொல்ற பாக்கி எனக்கு இல்ல. கேட்டு இல்ல. யோ இப்ப நான் அழகா அவ அழகா நீ சொல்ல போறே இல்லையா? நீதால இங்க பாருடா, நீ என்னைக்கு அவளை கட்டி பிடிச்ச அப்பவே நீ பாய் பச்சு எடுத்து வெளியே போய் படுத்துற. கட்டிலுக்குள்ள வந்த உன்னை செருப்புல எடுத்து போடுறதுக்கு பாய் தலைவல்ல எடுத்து போய் நான் சோம்பேறி மண்டபத்துல தூங்குறதா? அங்க ஏற்கனவே 100 பேர் படுத்துறாங்க. டோக்கன் வாங்க தெரியுமா? வரது கூட அவ கூட அந்த சக்காட்டு முண்டை கூட படுத்துக்கு. நீ என்கிட்ட பிறந்தநாள் இல்லையாடா, அதான் கோயிலுக்கு போயிட்டு உன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு இருக்கேன்டா. ஐசே பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா. ஐசே இன்னைக்கு போல என்னைக்கும் நீ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும்டா. இந்தா கண்ணு ஸ்வீட் எடுத்துக்கோடா. ஸ்வீட் யாருக்கு வேணும் உன் ஸ்வீட்டு? எப்போ பார்த்தாலும் ஒரு 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத கோயிலில் சும்மா கொடுக்குற விபூதியும் ஏதோ 10 ரூபாயில் இருக்கிற லட்டையும் வாங்கிட்டு வந்து நீ கொடுப்ப. அதை நான் ஏற்றுக்கணுமா? சி உடையெல்லாம் என் தாய் மாமனு சொல்லிக்க எனக்கு அசிங்கமாக இருக்கு. என் கூட படிக்கிற பொண்ணுங்களோட தாய் மாமனுங்களா அவங்க பிறந்த நாளுக்கு என்னென்னலாம் பண்றாங்க தெரியுமா? நெக்லஸ், ஆரம், பிரேஸ்லெட்டு இப்படி எல்லாமே தராங்க. ஆனா நீ ஏ தம்பி என்ன செஞ்சாலும் உனக்கு உங்க அப்பனுக்கு நன்றியா இருக்காதாடி? கேடி அவன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ செஞ்சுட்டான். அப்படி இருந்தா எதை செஞ்சாலும் அவனை குறை சொல்லிட்டே இருக்கீங்களே. அப்படி குறை சொன்னாதான் உனக்கு உங்க அப்பனுக்கு தின்ன சோறு செரிக்குமா? பாவண்டி, எனக்கு தம்பியா பிறந்த ஒரே காரணத்துக்காக சொத்தை சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு அவன் வேர்வையை சேர்ந்து உழைச்சி இன்னைக்கு நடுத்தருவில் அனாத மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவங்கிட்ட இருக்கிறது உயிர் மட்டும்தாண்டி. அதுவும் உங்க அப்பனும் நீ பேசி பேசியே சாகடிச்சிடாதீங்க. அக்கா போனாலும் அதிகமா ஐசை ஏங்கா திட்டுற? அக்கா நீ இப்படி திட்டது எனக்கு சுத்தமாக பிடையலக்கா. அக்கா அவ சின்ன பொண்ணுக்கா, அவளுக்கு என்னக்கா தெரியும்?
அவள் வேணா வளர்ந்து பெரிய ஆளாக இருந்துக்கலாங்க்கா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் குழந்தை தான்க்கா. ஏக்கா அவள் திட்டியாக்கா எனக்கு வலிக்க போகுது. ஏக்கா ஒரு நாள் அதுவுமா வாய்க்கு வந்தபடி பேசாமல் 4 வார்த்தை வாழ்த்தி பேசுக்கா. அவள் நல்லா இருக்கணுக்கா. பாத்தியாடி, பாத்தியா, இதாண்டி என் தம்பி. அவன் பேசுறது வார்த்தை இல்லடி, உள் உணர்வு. அதெல்லாம் உனக்கு எங்கடி தெரிய போகுது? மரியாதையா அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடு. இப்ப மட்டும் அந்த ஸ்வீட்டை நீ சாப்பிடல, பெத்த பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன், கொண்டு புதைச்சிருவேன். எடுத்து சாப்பிடு. ஐசு, அந்த ஸ்வீட்டை சாப்பிடாதம்மா. அதுல விஷம் கலந்துருக்குமா? விஷம் கலந்துருக்கு. பாவி, உங்ககிட்ட இந்த சொத்தை பிடிங்கிட்டீங்கிறதுக்காக ஸ்வீட்ல விஷத்தை வச்சு என் பொண்ணைய கொலை பண்ண பாக்குறியா? கொலகார பாவி. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? என் ஐஸுக்கு நான் விஷத்தை வச்சு கொல்ல போனா? என்னடா நடிக்கிறியா? இதுக்கு மேல என் தம்பி மேல ஒரு அடி விழுந்துச்சு, அப்புறம் நான் மனசே இருக்க மாட்டேன். என் தம்பியே உங்களுக்கு பிடிக்காது, அதுக்காக வீணா மேல பழிய போறீங்களா? என்னது, நான் வீண் பழி போறேனா? ஏய், இப்ப நிரூபிக்கிறேன், இப்ப நிரூபிக்கிறேன் உன் தம்பியோட யோகியத்தை. ஐச, உள்ள போய் டம்ளர்ல பால் எடுத்துட்டு வாமா. போ. ஏய், விஷம் கலந்த எந்த ஒரு பொருளும் பால்ல கலக்கும் போது அது நீல நிறமா மாறும். பால் மட்டும் நீல நிறமா மாறிட்டு அதுக்கப்புறம் இருக்கடி உன் தம்பிக்கு. நல்லா பாரு, வெள்ளையா இருந்த பால் இப்ப நீல நிறமா மாறி இருக்கு. பாருடி. ஏ கொலகார பாவி, என் பொண்ணையே கொலை பண்ண பார்த்துட்டியாடா? ஸ்வீட்ல சத்தியமா என்னடா போய் சத்தியமா? தம்பி தம்பின்னு தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டாரு. நீ உன் தம்பி பண்ண காரியத்தை பாத்தியா? நீங்க எல்லாரும் 1000 தான் சொன்னாலே என் தம்பி அப்படி ஒரு காரியத்தை பண்ண இருக்க மாட்டான். இது எங்கேயோ சதி நடந்திருக்கு. ஏய், இதுக்கு மேலே உன் தம்பிக்கு வக்காலத்து வாங்கின உன்னை வெட்டியே போச்சுதான். பொடி உள்ள போ. ஏன் நினைக்கிற? பொடி. ஏய், ஏடங்க நிக்கிற? போட வெளிய போடா. மாமா, ஸ்வீட்ல சத்தியமா விஷத்தை கலக்கல மாமா. ஏய், போடா. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. உயிர் வேதனை தரும் வார்த்தையை உறவே நீ பேசுவதோ? குயில் வீட்டையே குலை சாய்த்திட புயல் காற்று வீசுவதோ? விதியின் ஆட்டம் ஓயாதே, எதுவும் விளையாட்டே வாழாதே. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது
பக்கம் பழி ஒரு பக்கம். அது என்னடா அந்த செல்வ விஷயத்துல கரெக்டா பொருந்திருக்கு. ஸ்வீட்ல விஷம் வச்சது நானு, பழி சுமக்கிறது அவன். இது எப்படி இருக்கு? சும்மா கிர்றன்னு இருக்குல்ல? என்னங்க முதலாளி, இந்த ஊர்ல எவனோ ஒருத்த சந்தோஷமா இருந்தாவே அப்படியே உங்களுக்கு வயிறு எரியுது. அதுவே எவனாவது ஒருத்த கஷ்டப்பட்டா அப்படியே ஆனந்த கூத்தாடுறீங்களே. இந்த புத்தி உங்களுக்கு பிறக்கும் போதே வந்துச்சா இல்ல? டேய் கிணிமினி, ஓவரா பேசுனேன்னு வச்சுக்கோ, கிணி இருக்கும் மணி இருக்காதுடா. ஐயோ முதலாளி, கிணிய வேணா என்ன வேணா பண்ணுங்க, ஆனா மணியை மட்டும் ஒண்ணுமே பண்ணிடாதீங்க முதலாளி. மணி இல்லாட்டி மதிப்பே இல்லாம போயிடும் முதலாளி. சரி முதலாளி, அந்த செல்வா வாங்கின ஸ்வீட்ல நீங்க எப்படி விஷத்தை கலந்தீங்க? டேய், அவன் தான் பிறந்த நாள் கூட மறந்துருப்பான், ஆனா அவன் அக்கா பொண்ணு பிறந்தநாள மறக்கவே மாட்டான். வழக்கம் போல பிறந்தநாள் அன்னைக்கு ஸ்வீட் வாங்கிட்டு கோயிலுக்கு போனான். கோயிலுக்கு போனவன் ஆத்தங்கரையில் ஸ்வீட்டை வச்சுட்டு கையங்கால் கழுவ குளத்துல இறங்கினான். நான் களத்துல இறங்கிட்டேன். அவன் கையங்கால் நல்லா கழுவுனானோ இல்லையோ, நான் இங்க ஸ்வீட்ல நல்லா விஷத்தை கலந்துட்டேன். அப்புறம் என்ன, அந்த சிவனாடிக்கு வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணி அந்த செல்வம் விஷத்தை கலந்துட்டான்னு சொல்லி நம்ப வச்சுட்டேன். இதுதான்டா காங்கயத்தோட ராஜதந்திரம். அண்ணா, அப்ப அந்த ஸ்வீட்ல விஷத்தை கலந்தது நீங்க தானா? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணா. டேய், அவன் நம்ம அக்காவுக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டியாடா? அட போதும், நிறுத்துங்கண்ணா. நம்ம அக்கா அவங்களுக்கு விதி முடிஞ்சு போச்சு, செத்து போயிட்டாங்க. அதுக்குன்னு நீங்க சிவனாண்டி மாமா குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணா. ஏய், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு தேவையில்லை. நம்ம அப்பா வாழ்க்கைய அக்கா வாழ்க்கைய கெடுத்த அவனை பழி வாங்காம விட மாட்டேன்டா. ஐயோ அண்ணா, இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் நீங்க தானே. நீங்களும் இப்படி சிவனாண்டி மாமா குடும்பத்தை பழி வாங்குறேன்னு நினைச்சு ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டா எனக்குன்னு வேற யாருன்னு இருக்காங்க? ப்ளீஸ்ண்ணா, வேணாண்ணா, சொன்ன கேளுங்கண்ணா. ரங்கம்மா, ரத்தம் ஒரு தங்கம்மா, தங்கு தங்கம்மா, நான் ரெட்ட சுழியாளம்மா. ரங்கு ரங்கம்மா, ரத்தம் ஒரு தங்கம்மா, தங்கு தங்கம்மா, நான் ரெட்ட சுழியாளம்மா. ஆயிரத்தில் ஒருத்தி ஆசையத்தான் கொளுத்தி பாவி நெஞ்ச நிறுத்தி கொண்டு போற கடத்தி ஏவத்தி குச்சி கண்ணடிச்சு வங்க கடல் பத்தி பிச்சு ரங்கு ரங்கம்மா, ரத்தம் ஒரு தங்கம்மா, தங்கு தங்கம்மா, நான் ரெட்ட சுழியாளம்மா.
காத்துக்கு ரூட் இருக்கா கடலுக்கு பூட்டு இருக்கா வா மச்சான் வாழ்க்கையில விளையாடு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடத்தான் நாம் பிறந்தோம் ஆனந்த பட்டறைக்கு வழி தேடு மனமே அடங்கு மறுநாள் தொடங்கு ஏ வாடா நீ வாடா நம் சந்தோஷம் கோலி சோடாரம் கண்ணடிச்சு வங்க கடல் பத்திக்குச்சு உன்னை அசிங்கப்படுத்துறது ஒன்றும் புதுசு இல்லையே. நீ ஏன் அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? எங்க மாமா என்னை அசிங்கப்படுத்துறதெல்லாம் எனக்கு பழகி போனது தான். ஆனால் நான் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டில் எப்படி விஷம் கலந்தது தான் எனக்கு ஒன்றுமே. செல்லக்கிளி நீயே சொல்லு செல்லக்கிளி, என் ஐஸுக்கு ஸ்வீட்டில் விஷத்தை வச்சு பாப்பனா எல்லாத்துக்கும் மேல என் அக்கா என்ன தப்பா நினைச்சிருவாங்களோடு பயமா இருக்கு. செல்வா, நான் எப்பயுமே உன்னை தப்பா நினைக்க மாட்டேன்டா. அக்கா அக்கா வாங்கக்கா, நீங்களாவது சொல்லுங்க. நேத்து நடந்ததை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. சரிக்கா, நீங்க பேசிட்டு இருங்க, அப்பா தேடுவாரு, நான் வரேன். அக்கா சத்தியமா அந்த ஸ்வீட்ல கலக்கலக்கா. என் தம்பியை பத்தி எனக்கு தெரியாதா? நீ அந்த ஸ்வீட்ல விஷத்தை கலக்கலன்னு எனக்கு தெரியண்டா. யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புறேன்டா. எனக்கு இது போதுக்கா, எனக்கு இது போதுக்கா. தம்பி, ஆனா ஒண்ணுடா, உன்னை சுத்தி ஏதோ ஒன்று சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இதை சொல்லிட்டு போலன்னு தான் நான் வந்தேன். சரிடா, நான் வரேன். சரிக்கா. சோ மறந்தே போயிட்டேன் பாரு. டேய், உனக்கு ஐரமீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் மாமாக்கு தெரியாம செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். என் கையால் ஊட்டி விடுறேன், ஒரு வயசு சாப்பிட்றா. என் கையால் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. போறது தம்பிக்கு ஒரு வயசு சாப்பாடு கூட யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஓட்டுற நிலைமை ஆயிடுச்சு. சாப்பிடுற தம்பி, சாப்பிடு. வளமும் நலமும் நீ
சொல்லு பொம்மண்ணா. யார் தெரியுமா? தெரியல. யாருண்ணா அவரு? நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, வெள்ளை சட்டை, மஞ்சள் வேட்டி. இவர்தான்டா ஊரா சுத்தி ஜோசிய பாப்பார்ல, ஊர் சுத்தி ஜோசியர். ஆமா. பேர் பாண்டரங்கண்டு. சாமி வணக்கம். சாமி வணக்கம். வணக்கம். மதனபுரத்துல 1.5 மணி நேரம் போண்டா முருகனுக்கு ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாரு. நான் தான் அவனுக்கு பார்த்து கழட்டினது போதும், வாங்க நம்ம பால் கம்பெனிக்கு போலான்னு கூட்டு வந்திருக்கிறேன். இவர் என்ன தசிச்சுனா, நடந்து முடிஞ்சது, நடக்க போறது எல்லாரும் அக்கு பிச்சு பிச்சு சொல்லுவாரு. சரிண்ணா. அவர் ஏன் இங்க கூட்டு வந்தீங்க? ஏண்டா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வீட்டுக்கு கூட்டு வந்தா போதுமாடா? கல்யாணங்கிறது 3000 காலத்து பயிர், பொருத்தம் பார்க்கணும் இல்ல? போய் நோட் எடுத்துட்டு வா போ. ஜாதக நோட்டா? ஆமா, பின்ன ஓ. நல்ல வேலை வச்சிருக்கேன். அப்புறம் ஜோசியரா, நீங்க ஜோசியம் பார்க்க ஆரம்பத்துல இருந்து சிந்தம்பட்டி ஜோசிகாரர்களா வருமானம் இல்லாம தருமாறுறாங்க. எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? நிறைய சம்பாதிச்சிருக்கேன். அது தெரியுமே. என்ன அந்தாண்ணா? இந்த பொருத்தம் பார்த்து சொல்லு. இந்த ஜாதகத்தை பொறுத்து 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கு. சரி பாஸ் சொல்லுங்க. 4, 3, 7 கட்டத்தில் 7 சுக்கிரன் இருக்காரு, செவ்வாய் இருக்கு, குரு இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லியா? இந்த ஜாதகத்தை பொறுத்து ரொம்ப நல்லா இருக்குப்பா. சரி, ஆனா ஒரு விலங்கு இருக்குமே. ஆனா ஒரு விலங்கு இருக்கு. என்ன விலங்கு? ஐயோ சாமி, என்ன விலங்கு சாமி? அழுவாது அந்த பொண்ணு உனக்கு தான். சொல்லு. பொண்ணு ஜாதகம் தான் கொஞ்சம் விலங்கு இருக்கு. பொண்ணு ஜாதகத்தில் தான் இருக்கு. சொல்லு, அது என்ன விலங்கா? அதுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது சொல்லு சாமி. நான் சொல்றது 2 பேரும் கவனமா கேளுங்க. கேளு. சொல்லுங்க. இந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யாரு கண்ணு கழிக்கிறாங்களோ, ரேப் பண்றாங்களோ, அவங்க கூட தான் கல்யாணம் நடக்கும். அப்புறம் என்னடா? அப்படியே நான் சொல்லல, ஜாதகம் சொல்லுது. அப்புறம் என்னடா? ஒரு நல்ல நாளா பார்த்து. சரி சரிண்ணா. அதெல்லாம் ரெடியா தான் இருப்பேன். மன்மதன் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நீ கேட்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கெல்லாம் ஒண்ணு பார்க்காத, முடிச்சு விட்டுரு. அப்புறம் யோசிக்காரு, உனக்கு எவ்வளவு தரணும்? தம்பி நீ எப்படின்னு முடிவு பண்ணீங்க, என்ன அனுப்பிச்சுடுங்க. எவ்வளவு தரணும்? 1000 ரூபா. ஏயா 1000 ரூபா ஒரு பொருத்தம் பார்க்கறது வாங்கினா நாங்கள் ஏழை பார்க்கலாம் எங்கேயோ போகுது. ஒன்று பண்ணு, எங்கள் தென்னை மரத்தடியில் ஒரு கொட்டாய் போட்டு தரேன். ஸ்ரீ நாராயணா ஜோதிட நிலையம், ஜோதிடர் பாண்டுரங்கன்னு எழுதி வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கோ. நான் டோக்கன் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். அடிக்கிற பிசினஸ் ஆளுக்கு பாதி, வர்றவங்களுக்கெல்லாம் காலஸ்திரிக்கு பரிகாரம் எழுதி அனுப்பிச்சு போயிட்டு வா. ஜிபே பண்ணி விடுற நாளைக்கு போ. சரிண்ணா. கண்மணி வர நேரம், பொன்மணி வர நேரம் ஆச்சு. நான் பார்த்து நேரம் முடிச்சிரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிண்ணா? அப்படியே ரொம்ப ஓகே மாதிரி பேசாதடா. என்ன சொல்றேண்ணா? இல்ல நம்ம பால் கம்பெனிலேயே வா. பால் கம்பெனில இருந்து அதெல்லாம் பண்ணிக்க. நான் என்ன சொல்றது கேளு. எந்த பொண்ணு உண்மை சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீ தான் பக்குவமா பேசி தாத்தா பண்ணி வழிக்கு கொண்டு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிரு. சரி சரிண்ணா. சரி, பொன்மணி வர நேரமாச்சு, நான் போறேன். உங்க அப்பா மானத்தை கப்பல் ஏத்தாத காப்பாத்து. இப்ப பாருங்க, காப்பாத்துறேன். என்ன சுனி, ஒரே யோசனையா இருக்க? கண்மணி வந்துட்டியா? கண்மணி இவ்வளோ நேரம் உன்னை நினைச்சு கனவுலையே மிதந்துகிட்டு இருந்தேன். கனவா? என்ன கனவு? உனக்கு எனக்கும் இப்ப கல்யாணம் ஆகி ஒரு முதல்ல நடந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. போய் எனக்கு வைக்கமா. எப்படி இருக்கு என்னோட கனவு? யோ, அந்த மைக்ல நின்னு பேசு. கீழே இழுத்து இழுத்து என் ஹைட்டுக்கு எட்ட மாட்டேங்குது. யோ, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம், இப்போதைக்கு அதெல்லாம் கிடையாது. ஆசைப்பட்டதெல்லாம் அப்படி ஆகி போயிருது. யோ இங்க வா. அது மட்டும்தான் கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா நீ என்ன கட்டி பிடிக்கலாம், முட்டை கொடுக்கலாம், தூக்கலாம், இப்படி எல்லாமே பண்ணலாம். ஆனா அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து இது எல்லாமே வேணாம். அந்த ஒரு விஷயம் மட்டும் சரின்னு சொல்லு பொண்ணுக்குட்டி. அப்படியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சரின்னு சொல்லுங்க. சரி சரி சரி, போய் தோல. பட்டாம்பூச்சி புடவை கட்டி புட்டா போட்ட லவுக்க போட்டு, ஆஹா பட்ட
பட்டாம்பூச்சி புடவை கட்டி புட்டா போட்ட லவுக்க போட்டு நடந்து வர்றா சின்ன குட்டிடு எங்க அக்கா மக சுத்தமான தங்க கட்டிடு ஈரோட்டு கதற வெட்டி இடுப்பு மேல ஏத்தி கட்டு ஈரோட்டு கதற வெட்டி இடுப்பு மேல ஏத்தி கட்டி சீறி வரும் சிங்க குட்டிதான் எங்கைத்த மகன் கூர்மையான குத்து ஈட்டிதான் ஆத்தோரம் தண்ணி இருக்கு தண்ணிக்குள்ளதான் மீன் இருக்கு மீனை பிடிக்க கொக்கு இருக்கு கொக்க பிடிக்க நானும் இருக்கேன் கண்ணால மடக்க போறேன்டி ஏய் கண்ணால முடிக்க போறேன்டி உன்னை அடக்க போறேன்டி உன்னை ஆள போறேன்டி ஆட்டம் போட வந்த மயிலே வைகாசி மாசம் பட்டா போட வாரேன் குயிலே ஆட்டம் போட வந்த மயிலே வைகாசி மாசம் பட்டா போட வாரேன் குயிலே மெட்டோரு தோப்பு இருக்கு தோப்புக்குள்ள இடம் இருக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்ன கொடுக்க மனசு இருக்கு ஆனாலும் ஒதுங்க முடியுமா ஏய் யாரோல பாட முடியுமா அள்ளி அணைக்க முடியுமா கிளி எடுக்க முடியுமா குழந்தை நேர சொன்னா கேளுங்க எங்க அண்ணன் தம்பி மோசமான கோபக்காரங்க குழந்தை நேர சொன்னா கேளுங்க எங்க அண்ணன் தம்பி மோசமான கோபக்காரங்க நிலவு ஒளி அடிக்குது வெட்ட வெளியில பனி அடிக்குது வாட காத்து சேத்தடிக்குது ஆள கொஞ்சம் பார்த்தடிக்குது ஒத்துக்கிற போர்வ தருவியா இல்ல ஒத்துக்கிட்டு கூட வருவியா அடி ஒண்ணு தருவியா இல்ல ஒன்ன தருவியா முக்கா தொட்டு பொட்டு காரியே உன்னை தொட்டு கிட்டா கிட்டா போகும் கிட்ட வாடியே முக்கா தொட்டு பொட்டு காரியே உன்னை தொட்டு கிட்டா கிட்டா போகும் கிட்ட வாடியே நாய்க்கிழமை பார்க்க வேணும் நல்ல நேரம் குறிக்க வேணும் மனச மக்க கூட வேணும் மஞ்சா தாலி கட்ட வேணும் அப்புறம் நான் கபடி ஆடணும் நான் சொன்னபடி நீயும் ஆடணும் என் மாலை கசங்கணும் இந்த சேலை கசங்கணும் அடக்கி வாசியா சமைச்சான இந்த ரோசா பூவை உனக்கு தான் படைச்சு வச்சானே ஆமா அடக்கி வாசியா சமைச்சானே இந்த ரோசா பூவை உனக்கு தான் படைச்சு வச்சானே அடி பட்டாம்பூச்சி புடவை கட்டி புட்டா போட்ட லவுக போட்டு அடி பட்டாம்பூச்சி புடவை கட்டி புட்டா போட்ட லவுக போட்டு நடந்து வர்றா சின்ன குட்டிடு எங்க அக்கா மக சுத்தமான தங்க கட்டிடு ஈரோட்டு கதறு வெட்டி இடுப்பு மேல ஏத்தி கட்டி எப்பா எப்பா ஈரோட்டு கதறு வெட்டி இடுப்பு மேல ஏத்தி கட்டி சீறி வரும் சிங்க குட்டிதான் எங்கைத்த மகன் கூர்மையான குத்து ஈட்டிதான் ஜீவா சொல்லு. என்னை எதுக்கு அப்படி வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க? அது வயசு இந்த சங்கு கழுத்தில் தாலி கட்டி இந்த அழகு ராணியை எப்போ என் பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ மாமா, இதுக்கே இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கிற? நான் இப்போவே ரெடி தான். இப்போவே என் கழுத்தில் தாலி கட்டிக்கோ. ஓ, அப்போ இப்போவே உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கலாமா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். போ மாமா.
கல்யாணம்லாம் இப்போ கிடையாது, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம். ஏய் ஐசு, என்னடி ஆச்சு? இல்லை மாமா, எனக்கு இல்லைன்னா ரொம்ப பயம், அதான். ஐசு, ஒன்றும் இல்லடி, பயப்படாத. இல்லை மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பண்ணுது. நான் வரேன் மாமா. ஜீவா, சொன்ன கேளு ஜீவா. ஜீவா, வேண்டாம் ஜீவா. ஜீவா, சொன்ன கேளு ஜீவா. இது தப்பு ஜீவா, சொன்ன கேளு. வேண்டாம் ஜீவா. ஜீவா, சொன்ன புரிஞ்சுக்கோ ஜீவா. இது எனக்கு தப்பு படுது ஜீவா. ஜீவா, ஜீவா. ஜீவா, எப்படி தப்பு பண்ணிட்டமே ஜீவா. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே. ஐயோ ஜீவா. ஜீவா, நீ எனக்கு விட்டுற மாட்டல ஜீவா. ஏய் ஐசு, பயப்படாதடா. நானும் ஒரு அவசரத்தில் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. உயிரே போனாலும் உன்னை கைவிட மாட்டேன் ஐசு. ஜீவா, ஆஹா, இந்த ஆள் இன்னைக்கு சிகரெட்டு பிடிச்சி புஷ்ஷுன்னு உருது பார்த்தா ஏதோ சகுனி வேலை பார்க்க போறான்னு தெரியுது. இங்கே இருந்து என்னதான் பண்றான்னு பார்ப்போம். அக்கா, என்னங்கக்கா, மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போறீங்களா? ஆமாப்பா, நீ எங்க இங்கே? நான் மாமாவை பார்க்கலான்னு வந்தேன்க்கா. மாமா தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு, அதனால இங்கே வெயிட் பண்ணுறேன். அக்கா, நான் நடந்தெல்லாம் கேள்விப்பட்டேன். மாமா ஏன்க்கா இப்படி இருக்காரு? செல்வா தங்கமான பையன், அவன் இப்படிலாம் சொல்லுவானான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாரு. மாமா செல்வாவை பார்த்தா எப்போ பார்த்தாலும் எடுத்தெறிஞ்சே பேசிக்கிட்டு இருக்காருக்கா. அப்பா, ஆமாப்பா, அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் என் தம்பி இவர்கிட்ட அவமானப்படும் போதெல்லாம் என் இதையுமே சுக்குநூறாக முடிகிற மாதிரி தெரியுப்பா. அக்கா, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குங்கக்கா. பேசாத நம்ம ஐஸ உங்க தம்பி செல்வாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. நீ வேறையாப்பா, என் தம்பி செல்வாவை கண்டாவே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரு? அக்கா, என்னதான் கல்மஞ்சுக்காரனா இருந்தாலும் பொண்டாட்டி செத்துருவேன்னு ஒரு பிட்டை மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோ, நட்டு தானா கல்றோம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, தூக்கு போட்டு செத்து போயிடுவேன்னு ஒரு கலவத்தை உண்டாக்கு,
அப்புறம் பாரு கல்யாணம் தானா நடக்கும். அதுக்கப்புறம் என்ன 10 மாசத்துல பேரனோ பேத்தியோ வந்துருவான். மாமா மேலே ஏறி பொண்ணு கடிச்சா எல்லாம் சரியா போயிருக்கா. இந்த ஐடியா எனக்கு இத்தனை நாளா தோணாம போச்சே. இப்பவே போறேன், இப்பவே போய் இதுல 2ல் 1 முடிவு கட்டேன். ஏன் தம்பிக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறேன். என்ன முதலாளி பிட்ட நல்லா போட்டிருக்கீங்க போல. ஆனால் ஒன்று முதலாளி, இந்த ஊரில் எவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கணும்ன்ட்டு உங்ககிட்ட தான் முதலாளி ஐடியா கேட்கணும். டேய், செல்வங்கிற பேரை கேட்டாவே அந்த ஆளுக்கு சுத்தமாவே பிடிக்காது. இவ போய் தூக்குல தொங்கிருன்னு மட்டும் சொன்னா வச்சுக்கோ, அவனை தூக்கி கட்டிடுவான். வெடிக்கணும். அவன் குடும்பத்துல பிரச்சனை வெடிக்கணும். அவன் சந்தோஷத்தை தொலைக்கணும். அதை கண்டு நான் ரசிக்கணும். இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடி விஷயம்? தனியா பேசணும். என்ன சொல்லு? நம்ம பொண்ணோட கல்யாண விஷயம்தான். அவ கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரம் இல்லைங்க, அவசியம். அக்கா, மாமா. ஏய், இவனதான் நான் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கான்? நான் தான் வர சொன்னேன். இந்த கல்யாணத்துல அவனுக்கும் சம்மந்தம் இருக்கு, அதனாலதான் வர சொன்னேன். என்னடி புதிர் போட்டு பேசுற? புதிர் போட்டு பேசலைங்க, புரியும்படியாவே சொல்றேன். இத பாருங்க, ஏன் தம்பி செல்வாக்கு நம்ம பொண்ணு ஐஸ கட்டி வைக்கலான்னு ஆசைப்படுறேன். இல்ல முடிவே பண்ணிட்டேன். என்னடி சொன்ன பொட்ட கழுத? இந்த கேடு கட்டவ எனக்கு மருமகனா? வேணாம் மாமா, அக்காவை அடிக்காதீங்க மாமா. அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? டேய், நீ சும்மாறா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏங்க, ஏன் தம்பிக்கு நம்ம பொண்ணை கட்டி வச்சா என்னங்க தப்பு? ஏய், ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அவங்க கிட்ட என்னடி இருக்கு? உரிமை இருக்குங்க, தாய் மாமாங்கிற உரிமை இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு நீங்களே சம்மதிக்கலானோ நானும் சம்மதிக்கலானோ அவனால தூக்கிட்டு போய் தாலி கட்டுற உரிமை இருக்கு. ஏன்னா அவ தாய் மாமன். என்னடி தாய் மாமன் சும்மா தலையில தூக்கி வச்சுக்காங்க. தாய் மாமன்னா அவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்க? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கிடு. என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட நான் விடமாட்டேன். அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சபாஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறதுக்கு தாய் மாமா சீர்வரிசை செஞ்சு தாய் மாமா உரிமை இருக்கு. அதே பொண்ணு வயசுக்கு வந்துட்டானா குடிசை கட்டி சீர் செய்யறதுக்கு தாய் மாமனுக்கு உரிமை இருக்கு. அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் வரப்போ ஊரே மச்ச அளவுக்கு தங்கத்துல பட்டம் கட்டி சீர் செய்யறதுக்கு தாய் மாமனுக்கு உரிமை இருக்கு. ஆனா உங்க பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் தாய் மாமனுக்கு உரிமை இல்லையா? டேய், இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. ஏன் பொண்ணை நீ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணு. எவன் தடுக்கிறானே நானும் பாக்குறேன். என்னடி உரிமை போட்டு மாட்டுது? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கிடு. என் பொண்ணு கழுத்துல இந்த பரேஸ்வரைய தாலி கட்ட நான் விட மாட்டேன். நான் இந்த கல்யாணத்தை நடத்தாம விட மாட்டேன். அம்மா, நீங்க சம்மதிச்சாலும் அக்கா நீங்க சம்மதிச்சாலும் ஏன் நம்ம ஐசுவே இதுக்கு சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அக்கா, ஒரு நிமிஷம் என்ன பேச விடுக்கா. அக்கா, உங்களுக்கு வேணா ஐசு வளர்ந்து பெரிய மனுஷியா தெரியலாம், ஆனா அவ என்ன பொறுத்த வரைக்கும் குழந்தைதாக்கா. அக்கா, அவளை இந்த கையால தூக்கி கொஞ்சி இருக்கேன். ஏன் தலைக்கு மேல தூக்கி
விளையாட்டு காமிச்சிருக்கேன், ஏன் மார்பு மேலே போட்டு தூங்க வச்சிருக்கேன். ஏக்கா, நான் தூக்கி வளர்த்த குழந்தைய என்னால் எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அக்கா, இதுக்கு தான் நீ வர சொல்லுன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா வந்திருக்க மாட்டேக்கா. சே போக்கா. என்னடா சனி, உங்க அப்பா மானத்தை காப்பாத்தினியா இல்ல கப்பல் ஏத்திட்டியா? சோகமா வர என்னாச்சு? காரியம் ஜெயந்தானே? அட ஏன்னா அதை கேட்குறீங்க? ஏன் அவன் எது வேணா பண்ணிக்க, ஆனா பஸ் நைட்டு மட்டும் பண்ண விடவே மாட்டேங்கிறான்னா. என்னடா அது? உனக்கு வந்த சோதனை தேனை தொட்டுக்க நக்காதுன்னு சொல்ற கதையா இருக்குது. சரி, ஒன்றும் கவலைப்படாத, நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். என்ன ஐடியானா? இது வரேன். மறுபடியும் எதில் கூத்துற போறான்னு தெரியலையே. பாத்தியா, புதித்தோடு குதிரை லேகியம் மன்மத மாவாவும் மன்மத லீலைகளுங்கிற புக்கில் பார்த்து எழுதி கண்டுபிடிச்சேன். இதுல என்னன்னா ஓல்டு மங்கு ரம்ம கொஞ்சம் அந்த லேகியா ஜூஸ் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது போய் நீ பொன்மணிக்கு கொடுத்துட்டு நீ கொஞ்சம் குடி, அப்புறம் பாரு நீ இழுப்புக்குலாம் வருவா. என்ன நீங்க பிறந்தது இன்னைக்கு தான் ஒரு நல்ல காரியம் எனக்கு பண்ணி. உனக்கு மாவா வேலை தான் பார்க்கல, அண்ணனா பிறந்து. சரி, இது எப்படி பாலகமையிலே முடிச்சிடுறியா? ஆமா, பரவாயில்ல, நீ ரெடியாக தான் இருக்கிற. முடிச்சிரு. மங்கள ஐயவார் வச்சு ஒரு நாளைக்கு புனியாதானம் பண்ணிக்கலாம். ஓம் கிரீம் கிரீம் ஐஸ்கிரீம் தம் கணபதினு கணபதி ஓம் ஒன்று நடத்திடலாம். பொம்மனா, இன்னைக்கு உங்களோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்துறேன். காப்பாத்து. எப்படியாவது நீ முடிச்சிடுற. ஆமா, ஓகே. இது வந்து நான் இது திறந்து காட்டுறேன். என்ன வேலை? ஹை கூல் ஏங்க மாமா, நான் வரேன்னு சொல்லி எனக்காக வாங்கிட்டு வந்துச்சியா? ஒன்னவே வெயில் அலைய சொல்றது கருத்துற மாட்டேன். செல்ல விட்டீங்க வா, இதெல்லாம் நீ குடிக்க கூடாது. போ உள்ள போ, போய் சமையல் பண்ணு. ஏன் மாமா? அதுல மருந்து கலந்துருக்க. நீ மருந்தா? ஆமா. நீ சும்மா இந்த சனிக்கு 7.5 சனியே பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு கண்ணு. இப்ப வர ஜூஸ்ல எல்லாம் கெமிக்கல் நிறைய கலக்குறாங்களா, அதான் அந்த பரதேசி சொல்லுது மருந்து கலந்துருக்குன்ட்டு. மாமா, அப்புறம் நீங்க எதுக்கு மாமா வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ, என்ன சொல்றது? கழுவுறதுக்கு இருடா. ஏன்டா நீ வேற மானத்தை வாங்குற பரதேசி? அதாவது கண்மணி, நம்ம பால் கம்பியில பால் கழுவுறோம்ல, பாத்திரம்ல பால் கழுவுறப்ப கையில எல்லாம் கரை குடிக்கும் தானே, அது கழுவுறதுக்காக வாங்கிட்டு வந்த மருந்து. மாமா, நான் இதை குடிக்க கூடாதா? குடிக்கலாம் கூடாது. அதை கொடுங்க, நான் கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சிடுறேன். பாத்ரூம்ல எதுக்கு வைக்கிற? மாமா, நீங்க தான் சொன்னீங்க அது கை கால் கழுவுறதுக்கு. பாத்ரூம்ல கொண்டு வைக்கிறேன். பொம்மண்ணா, டேய் கொஞ்சோண்டு அன்னிக்கு கொடுத்து செக் பண்ணி பாப்போமா? எங்களுக்கு கரை எங்க பிடிக்கும்? எங்க பிடிக்கும்? நீ பால் கம்பெனில பாத்ரூம்ல வச்சு எங்க கழுவு போற? பால் கம்பெனில தானே இது வைக்கணும். ஆமா மாமா, சரியா சொல்லிட்டேனா? அப்ப அங்க தானே வைக்கணும். மாமா, இப்போதான் மாமா நீ சரியா சொல்லியிருக்கிற. சரியா தான் சொல்லு, எனக்கு தெரியும். இப்போ உனக்கு சந்தேகம் தீர்ந்ததா? இரா வேணும் பிச்சை எடுத்துட்டு இருக்கற என்னன்னு கேக்குறேன். என்ன வேணும்? ஒரு முடக்க குடிச்சிரலாம். அது குடிச்சு தோலடா. இத தரேன் கொடே. தம்பிங்க வாடா. தள்ளு. வர. இது போய் சரிண்ணா, நீயும் குடிச்சிட்டு கண்மணியும் கொஞ்சம் யூஸ் பண்ணி சொல்லு. மெயினா கண்மணி குர்றா. கண்மணிக்கு போயிட்டு வா. சரிண்ணா, நல்லா இரு. ஏன் முறைக்குதா? இல்ல, கட்டிக்கு போற அவனுக்கு இல்ல தக்கறமாயிரு, உனக்கு என்ன அப்படி மாட்டுதுன்னு தெரியலையேன்னு பார்த்தேன். தம்பி சனி மேல இருக்கிற தம்பி சனியோ இல்ல ஏதோ அவ மேல மட்டும் இருக்கட்டும், அவகிட்ட மட்டும் போன தம்பி நீ அவ்வளவுதான். என்ன நம்ப மாட்டேங்கிற பாத்தியா? உன் மேல சத்தியம், எந்த பொண்ணுகிட்டயும் போக மாட்டேன். போய்தான் பாரு, அப்ப இருக்குது. போ போ. டேய் ஜீவா, 1000 தான் சொன்னாலும் அந்த சிவனாடி பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் ஒத்துக்கவே மாட்டேன்டா. அண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, சிவனாடி மாமா பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னடா என்னை எதிர்த்து பேசுறியாடா? நான் எதிர்த்து பேசலண்ணா, நீங்க தான் என்னை எதிர்த்து பேச வச்சுட்டீங்க. டேய், அந்த சிவனாண்டி நம்ம அக்காவுக்கு பண்ண துரோகத்தை மறக்கவே முடியாதுடா. என்னாலையும் ஐஸ்வர்யாவை மறக்க முடியாதுண்ணா. டேய், நான் முடிவா சொல்றேன்டா, ஐஸ்வர்யா மறக்க முடியுமா முடியாதுடா? நான் முக்கியமா இல்ல அந்த ஐஸ்வர்யா முக்கியமாடா? எனக்கு 2 பேருமே முக்கியம் தானே. டேய், அந்த ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன்டா. ஐஸ்வர்யாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க நானும் சம்மதிக்க மாட்டேனா.
டேய் நானும் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்றேன், என் பேச்ச கேட்க மாட்டியாடா? அட என்ன முதலாளி, நீங்க விட்டு போட்ட வேகத்தை பார்த்தா அந்த சிவனாண்டி குடும்பத்துல பிரச்சனை வெடிக்கும்னு பார்த்தா கடைசியில உங்க குடும்பத்திலே வெடிச்சிருக்கு. என்னடா நக்கலா? டேய் ஜீவா, அண்ணன் ஏதோ கோபத்துல அடிச்சிட்டேன், நீ மனசுல எதுவும் வச்சுக்காதடா. உனக்கு தானே தெரியும் அந்த சிவனாண்டி குடும்பத்துக்கு எனக்கு பிடிக்காதுன்னு. நீயும் ஒரே பிடிவாதமா அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னா எனக்கு கோபமா வராதரா? டேய் ஜீவா, உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கா? வாடா ஜீவா. ஏய் முதலாளி, தம்பி செத்துட்டாரு போல. இப்ப முதலாளி, இப்ப என்ன பண்றது முதலாளி? என் தம்பிய யாருக்கும் தெரியாம ஆத்துல தூக்கி போட்டுறா. குளிக்க போனவன் சுழல்ல அடிச்சுட்டு போயிட்டான்னு ஊருக்காரங்களுக்கு நம்ம வச்சிடறா. முதலாளி போடா போ. டேய் சிவனாண்டி, உன்னால என் அக்கா செத்தா, உன் மகளால என் தம்பி செத்தா, உன் குடும்பத்தை கருவறுக்க விட மாட்டேன். ஜீவா, உன் குழந்தை இப்ப என் வயித்துல வளர ஆரம்பிச்சிருச்சுடா. பாரு, இது நம்ம அன்னைக்கு விளையாட்டு பண்ணினது இன்னைக்கு என் வயித்துல வளர ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கர்ப்பமானது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த ஊரே எனக்கு காரி துப்புமே. ஐயோ, இந்த விஷயத்தை மட்டும் எங்க அப்பாவும் அம்மாவும் கேள்விப்பட்டாங்க, அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க. இல்ல, நான் இப்பவே போய் ஜீவாவை பார்க்கணும். இப்பவே போய் ஜீவா கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லணும். இல்ல, இந்த விஷயத்தை சொல்லி உடனே கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாப்பா, அப்பா அம்மா வீட்டில் இல்லையா? இல்லையா, அம்மாவும் அப்பாவும் வெளியில போயிருக்காங்க. அம்மா, என்னங்க, என்ன விஷயம்? இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. நம்ம காங்கேயத்தோட தம்பி ஜீவா இருக்கார்ல, அவர் ஆற்றுல குளிக்கும்போது சுழலில் மாட்டி செத்துட்டாருமா. என்ன? பாடி கிடைக்கலேம்மா. ஆத்தோரத்தில் இருக்கிற முழு செடியில் அவர் போடுறது சட்டம் மட்டும் தான்மா கிடைச்சது. அதான் தகவல் சொல்லிட்டு போன வந்தம்மா. ஐயோ, ஐயோ ஜீவா, ஜீவா, என்னை விட்டுட்டு இப்படி அநியாயமா போயிட்டியடா. நீ இல்லாம என்னால எப்படிடா வாழ முடியும்? எனக்கு வேண்டாம், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நானும் கூடவே வந்துடுறேன்டா, வந்துடுறேன். பொன்மணி, பொன்மணி, வெள்ளாளப்பட்டியில் வெயில் அதிகம்னாங்க. உனக்காக ஆசை. யோ, ஃபர்ஸ்ட் போய் ஜிப் போட்டு வாயா.
எங்கள் பரம்பரை எப்பயுமே ரெடியாக வருவோம். அதனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டேன். இங்கே பார் ஜூஸு இது, இந்த குழு குழு குழுன்னு நீ குடிக்கலாம். ஐயோ, என் மேல உனக்கு இவ்வளோ ஆசையா? ஆமா, இதுல நீ ஏதோ கலந்து பயமா இருக்கிய, சிப்பு வர போடாம வந்திருக்கிறேன். ஆஹா, அது வேற ஒரு காரணம், அப்புறம் சொல்றேன். கொஞ்சோண்டு மாமாவுக்கு கொஞ்சோண்டு அப்படியே கொடுத்துரு. போதும் போதும். என்னமோ கலந்துருக்கிற உனக்கே இருமல் வருது. மந்தரிச்சு கொண்டு வந்து மந்தரிச்சு என்னது மந்தரிச்சு கொண்டு வந்தியா? பெருமாள் கோயில சாமி கும்பிட்டு கொண்டு வந்தேன். எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. யாரா இந்தியாத்துக்கு பஸ் நைட்டு போட்ட டயத்துல ஐயோக்கா பயலுங்க. ஹலோ, ஐயோ ஐயோ, தாத்தா கீழே விழுந்துட்டாரா? என்னடா பஸ் நைட்டுக்கு போறத துளசி தீர்த்த ஊத்துற கூப்பிடுறாங்களடா. யோ, போன்ல யாரு? என்னாச்சு? எங்க தாத்தா கீழே விழுந்துட்டாராம். அவரை போய் முதல்ல எழுப்பிட்டு அப்புறம் வந்து மேலே விழுவுறேன். பஸ் நைட் அப்புறம் பார்த்துக்கலாம், சொத்து தான் முக்கியம். சரி, வரும்போது பல்லு விளக்கிட்டு வா. இல்லையா தரண கூல் ட்ரிங்க்ஸ் கீழே கிடக்குது. சரி, நம்மளும் கொஞ்சம் குடிச்சிட்டு கண்மணிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணுவோம் இன்னைக்கு. நல்லா இருக்கு. யோ சுனி, வாயா போலாம். நான் சுனி இல்ல, சனி இல்ல, ஞாயிறு இல்ல, நான் பொம்மு பொம்மு. யோ வாயா. எங்க வாயா? நான் கல்யாணம் ஆனவன், என்ன கல்யாணம்? நான் ஒரு ஆம்பளை பத்தினி. பொன்மணி 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 பொன்மணி, என்னண்ணா பொம்மண்ணா இங்க என்ன பண்றீங்க? என்னடா நடந்துச்சு சொல்லலாம். நீ எங்கடா போன? நான் தாத்தா கீழே விழுந்துட்டான்னு துளசி தீர்த்த ஊத்த போனேன். இப்ப நீயும் நானும் தானே உள்ள இருந்து வந்தோம். நான் எங்கிட்டே இருந்தேன். நான் தான் தாத்தா கீழே விழுந்துட்டாங்களா? பொம்மண்ணா என்னடா நடந்தது? இன்னுமாடா உனக்கு இங்க என்ன நடந்துன்னு புரியல? புரியல. நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சு. நான் இப்பதான் உள்ளே வரனே. அட மூதேவி, நீ இல்லடா, நான் மாட்டிக்கிட்டா. என் பரம்பரைக்கு வந்த சோதனையாது. என்னையா என்னாச்சு தம்பி? நடந்தது நடந்து போச்சு. நம்ம ஒரு பேசி முடிவுக்கு வரலாம். அங்க வா. நான் வரல. நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்போ இது நடந்ததுக்கெல்லாம் காரணம் ஒரு டுபாக்கூர் சோசியர் சொன்னதுனால தான். அந்த பாட்டிலில் உனக்கு மருந்து கலந்து கொடுத்தாச்சு. அதனால தான் இப்படி நடந்துருச்சு. நடந்த தப்புக்கு 75% நான், அவன் அந்த பாண்டரங்க ஜோசியர் இருக்கலாம். ஆனா 25% நீ தான் காரணம். ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையவே நான் சொல்றது கேளு. 25% நீ தான் காரணம். 25%? ஆமா, ஒரு கல்யாணம் ஆனவன் ஆம்பளை பத்தின்னு கூட கேட்காம என்ன கதை? ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? கஷ்டப்பட்டு உள்ளே கூட்டு வந்தேன்டா. அதுக்கு தான் நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். என்ன கரும்பு சொல்லி தொலைங்க. உன்னை நான் வச்சுக்கிறேன், பால் பண்ணை அவன் வச்சுக்குவான். பொன்மணி, இந்த விஷயம் உள்ள போய் எங்க அண்ணனை மானாவாரி அடிச்சேன். நீ ஆமா, எட்டு கூட மாட்டான். அப்புறம் பாருங்க, இதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, இந்த விஷயம் கடுகளுக்கு வெளியே தெரிஞ்சாலும் நமக்கு தான் அசிங்கம். அதனால நான் உன்னை வச்சுக்கிறேன், இவன் பால் கம்பெனியை வச்சுக்குவான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்னையிலிருந்து பால் கம்பெனி எனக்கு, என் பொண்ணுமணி எங்க அண்ணனுக்கு. இதுதான் தம்பி. வா, நல்லா இருக்கு. வா. இப்ப இது மட்டும் நீங்க சொல்லாம இருந்திருந்தா உங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னுடுப்பேன்.
நடந்தது நடந்து போச்சு. நீ என்ன சொல்ல வர? நீ சொல்ற மாதிரி பப்பாட்டி எல்லாம் வர முடியாது, பொண்டாட்டி தான் வருவேங்கிறியா? அதெல்லாம் முடியாது. வீட்டுல கண்மணி இருக்க என்ன செருப்பால் அடிக்க. இங்க வா, நீ என்னவோ பண்ணிக்கோ, என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு கழுத்துல 3 முடிச்சு போடு. அது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போடு, வா போலாம்.